வாங்க இன்றைய வீடியோவில் கிரிப்ஸ் தூதுக்குழு பற்றி பார்க்கலாம். கிரிப்ஸ் தூதுக்குழு கிபி 1942 உருவாக்கப்பட்டது. இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் இங்கிலாந்திற்கு எதிராக ஈடுபட்டது. இங்கிலாந்து போரில் வெற்றி பெற இந்தியாவின் ஆதரவு தேவைப்பட்டது. எனவே காங்கிரஸின் ஒத்துழைப்பை பெறவும் இந்திய அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் 1942ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சர் ஸ்டாட்ஃபோர்ட் கிரிப்ஸ் தலைமையில் ஒரு தூதுக்குழுவை இந்தியாவிற்கு அனுப்பியது. இக்குழு கிரிப்ஸ் தூதுக்குழு என்று அழைக்கப்பட்டது. இக்குழு இரண்டாம் உலகப் போரில் ஆங்கிலேயருக்கு உதவிகரமாய் இந்தியா இருக்க வேண்டும் என அறிவித்தது. போருக்கு பின் இந்தியர்களுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும் எனவும் இந்திய அரசியல் அமைப்பினை வரைவதற்கு புதிய திட்டம் அறிவிக்கப்படும் எனவும் அறிவித்தது. ஆனால் இந்தியாவிற்கு முழு சுதந்திரம் வழங்குவது பற்றியும் எதுவும் குறிப்பிடவில்லை. எனவே காந்தியடிகள் கிரிப்ஸ் தூதுக்குழு உறுதிமொழிகளை திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை என குறிப்பிட்டார். கிரிப்ஸ் தூதுக்குழு தோல்வியடைந்தது. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வாங்க இன்றைய வீடியோவில் இந்திய விடுதலை சட்டம் பற்றி பார்க்கலாம். இந்திய விடுதலை சட்டம் கிபி 1947ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. மவுண்ட் பேட்டன் திட்டத்தின் அடிப்படையில் இங்கிலாந்து அரசு 1947ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இந்திய விடுதலை சட்டத்தினை நிறைவேற்றியது. இச்சட்டத்தின்படி இந்திய பிரிவினை 1947ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆங்கில அரசிடமிருந்து அதிகாரங்கள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு மாற்றப்பட்டன. புதிய நாடான பாகிஸ்தானில் முஸ்லிம்கள் அதிகம் வாழும் பகுதிகளான மேற்கு பஞ்சாப், சிந்து, வடமேற்கு எல்லைப்புற மாகாணம் மற்றும் கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம் மாநிலத்திலுள்ள சில்கட் மாவட்டமும் இடம்பெற்றன. மீதமுள்ள பகுதிகள் இந்தியாவில் இடம்பெற்றன. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.